Hi guys, good morning. I'm Balasubramanian, MD of Quantity Private Limited. Just இன்னைக்கு நான் செல்ஃப் இன்ட்ரோவும் அண்ட் தென் இந்த பிசினஸ்க்கு நம்ம ஏன் வந்தோம் அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டியான வியூவையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தலாம்னு இருக்கேன். இப்போ என்னோட நேம் பாலசுப்ரமணியன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல்ஸ் டிவிஎஸ் சுந்தரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் முடிச்சிருந்தேன். அண்ட் தென் பேசிக்கலி என் ஃபுட்பால் பிளேயர். ஸோ ஐ சூஸ் காலேஜ் ஆஃப் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் நான் முடித்தேன். ஸோ ஃபர்தராக இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாபாக சென்னையில் இந்தியா இன்ஃபோலைட் அப்படின்ற கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் கந்தன்ஜாவடியில் இருந்த ஹெட் ஆஃபீஸில் செக்யூரிட்டிஸோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஜாப்ல நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கேருந்து எனக்கு ட்ரேடிங் பற்றின கிளியரான நாலேஜும், ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் என்ன, அவங்களுக்கு எப்படி நம்ம சர்வீஸ் கொடுக்கணும், ஒரு கிளைண்ட் கிட்ட எப்படி நம்ம கேரி பண்ணி அவங்கள ப்ராஃபிட் ரேஞ்சுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபர்தராக அங்கேருந்து தான் எனக்கு ட்ரேடிங் பற்றின நாலேஜ் கிடைச்சு ட்ரேடிங் பற்றின பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த ட்ரேடிங் பற்றின ஐடியா வந்தால் போதுமா, அதை பற்றி எப்படி பிஸ்னஸாக டெவலப் பண்ணி கொண்டு போகணுன்றதுக்கான ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 2014 நம்மளோட இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு நியூ பிஸ்னஸ் நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஒரு லாங் ஜேர்னியை ஒரு ஷார்ட் டைம்ல முடிக்கணும் அப்படின்னு ஒரு டே அண்ட் நைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு ஃபர்தராக அதில் யார் கூட சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி நம்ம அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற விஷயத்தை எல்லாத்தையும் கற்றுக்கிற ஆரம்பித்தேன். ஸோ அந்த பிஸ்னஸ் பற்றின ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினச்சேன். இப்போ இந்த பிஸ்னஸ்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்றத பற்றி இப்போ நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும், அதை பற்றி நம்மளோட நாலேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக திருவள்ளுவர் சொன்ன ஒரு திருக்குறளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாரி வளப்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை அப்படின்ற திருக்குறள் படி ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் என்ன, நம்ம என்ன தொழில் செய்ய போறோம், அதுல என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் செய்யறவன் அந்த தொழில சக்சஸ் பண்ணி போக முடியும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும், இதுல எப்படியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும், இந்த பிஸ்னஸ் பத்தின என்ன டவுட் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். லைக் பண்ணி பல கம்பெனிஸ்ல கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு சப் ப்ரோக்கர் ஆகும், அவங்க கிட்ட பிசினஸ் எப்படி ரன் பண்றாங்கன்றத பத்தின அடிப்படை நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நான் ஓனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம கிட்டத்தட்ட 2016-17 தான் நம்மளுடைய எம்எஸ்எம்இயை கொண்டு நம்மளோட கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆகும் அண்ட் தென் ஒரு பிஎம்எஸ் சர்வீஸ்க்கு வெல்த் மேனேஜ்மெண்ட் ஆக்சசரிஸ் நம்ம கொடுக்குற மாதிரியும் அவங்களோட கேட்டகரிஸ் எப்படி டெவலப் பண்ணணுன்ற ஐடியாவை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அதில் நம்ம ஒரு 7 இயர்ஸ் நம்ம 6 இயர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறமா 2021-22 தான் நம்ம பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ பிரைவேட் லிமிடெட் காண்டி ட்ரைனர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பெனியை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மூலியமா ஜஸ்ட் ட்ரேடிங் பத்தின நாலேஜ் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ அட்வான்ஸ்டா இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ்ல என்னென்னலாம் கல்விகள் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம அண்டர் சிஸ்டம்க்கு கீழே நம்ம கம்பெனி கீழே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசிஷனை நம்ம மேக் பண்ணி ஸோ ஏஐ டெக்னாலஜி, பிளாக் செயின் டெக்னாலஜி, அட்வான்ஸாக இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன வந்திருக்கு அதை பற்றின எல்லா நாலேஜையுமே நம்ம கம்பெனி கீழே கொண்டு வரணும் டிசைன் பண்ணி ஸோ குவான்டிட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்டர் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேருந்து பேங்கிங் எக்ஸாம்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கொடுக்குற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை மெல்ல இதை க்ரோத் பண்ணி எல்லா விதமான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அகாடமிக் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ரிலேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்மளோட கம்பெனி கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு விஷயம்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பேசிக் பிசினஸ் என்ன, ட்ரேடிங் பற்றின ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ட்ரேடிங் பற்றின ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ஐஎஸ்எம் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் தயார்படுத்தணும். ஸோ நம்மளோட ட்ரைனர்ஸ் என்ஐஎஸ்எம் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ட்ரைனர்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அவங்க எப்படி பேசிக்லேருந்து இப்போ ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாத ஒருத்தவங்க ட்ரேடிங்குள்ள வராங்கன்னா அவங்களுக்கு பேசிக்லேருந்து என்ன கற்றுக்கணும், ஒரு ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது கூட நாலேஜ் இல்லாமல் கூட வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் பேசிக்கான ட்ரைனிங் கிளாஸஸ், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் அவங்க ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ ஃபர்தராக இப்போ ட்ரேடிங் பற்றி கற்றுக்கிறாங்க, ஸோ அவங்க எந்த பிளாட்ஃபார்மில் போகணும், அந்த பிளாட்ஃபார்மில் அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற பற்றின நாலேஜையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ ஃபர்தராக அவங்களுக்கு என்ன நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா ஒரு ஜாப் செக்யூரிட்டி கொடுக்கும். ஸோ ஜாப் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன, எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு இன்கம் வேணும் அப்படின்றதுக்காக தான் எந்த ஃபீல்டையும் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிட்ட கிளாஸ் படிக்கிறவங்க
கண்டிப்பான முறையில் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் இருக்கு. HDFC இருக்கட்டும், ICICI இருக்கட்டும், கோட்டக், கனரா பேங்க் எல்லாத்துலயுமே இந்த செக்யூரிட்டி ரிலேட்டடான ஜாப் வந்து எப்பவுமே ஓப்பன்ல வேகன்ட்ல இருக்கும். ஸோ அதுக்கான நம்மளோட கேட்டகரி என்ன, நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள போனோம் அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும், நம்மளோட க்ரோத் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது பற்றின நாலேஜையும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்றோம். ஸோ நம்ம கிட்ட வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹை செக்யூரிட்டி, அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல சேஞ்சஸும், அவங்க கண்டிப்பான முறையில் இந்த ஃபீல்டுக்குள்ள போனா நமக்கு ஃபியூச்சர் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டே இல்லாம இந்த ஃபீல்ட்ல வந்து கண்டிப்பா அவங்களோட ஃபியூச்சரை கேதர் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை அவங்க லைஃப்ல அவங்க காமிக்க முடியும். ஸோ ஃபர்தரா இந்த ஃபீல்டை பத்தி என்னென்ன நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பேசிக்ல இருந்து இந்த ஃபீல்ட்ல என்ன இருக்கு, ஒரு கிளாஸஸ் எடுக்கணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். தேங்க்ஸ்.